எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு தரமான ஹாலிவுட் படம், ஒரு 2 ஹாலிவுட் படத்தை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். படம்னா ஒரு ஒர்த்தான படம், கண்டிப்பாக பார்த்தே தீர வேண்டிய படம்னு கூட சொல்லலாம். இதில் எப்படின்னா ஃபஸ்ட்டு படம் ஐயோ மிரட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்தளவுக்கு தகுந்த மாதிரி படம் தான். இதில் ஃபஸ்ட்டு படம் தி உமன் கிங். அதாவது இதுவும் ஒரு ஹாலிவுட் படம் தான். இந்த படம் 2022 ரிலீஸ் ஆகிருக்கு. இதுக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் இப்போது 10க்கு 6.9. இது எந்த ஓடிடி தளத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தா நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. படம்னா என்ன சொல்கிறது, சரியான படம், கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அந்தளவுக்கு படம் ஒரு ஒர்த்தான படம் தான். நான் கூட என்னமோ நினச்சேன், படம் நல்லா வெயிட்டுக்கு அமைச்சிருப்பானுங்க. இதோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு பழங்குடியின மக்கள் வேட்டையாடப்பட்டு ஆங்கிலேயர்களால் அடிமை வியாபாரத்திற்கு உட்படுத்தப்படுகிறார்கள். அப்போ அங்கே அந்த ஆப்பிரிக்காவில் ஒரு தனித்தீவு, ஒரு மன்னரோட ஆட்சி நடக்குது. அந்த ஆட்சிக்கு கீழே உள்ள படை தளபதி ஒரு பெண். அந்த பெண்ணோட கீழே உள்ள படை வீரர்கள் அகோஜின்னு சொல்லிட்டு அவங்க நேம் அந்த வீரர்கள் நேம் அகோஜி. பயங்கரமாக இருப்பாங்க. ஏன்னா சண்டையெல்லாம் பார்த்தா ஆம்பளையெல்லாம் சண்டை போடுறாங்க, அந்தளவுக்கு தான் வெயிட்டு காமிச்சிருப்பாங்க. கடைசியாக அந்த ஆப்பிரிக்காவில் அவங்களோட ஆட்சியில் அடிமை வியாபாரம் தொடர்ந்ததா, அது நிறுத்தப்பட்டதா, அதான் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த அடிமை வியாபாரிகள் இவங்க நாட்டில் இருந்து ஒரு சில பெண்கள் ஆண்களை கடத்திட்டு போயிடுவானுங்க. அவங்கள போய் மீட்டு எடுத்தாங்களா இல்லையா, தான் ஸ்டோரி. படம் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய படம் தான். ஒரு என்ன சொல்கிறது, சரியான படம், நல்லா இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாவது படம் அன்சார்ட்டட். இந்த படத்தில் ஹீரோ யாருன்னா நம்ம இப்போ ஸ்பைடர்மேன் ஹீரோ தான். இந்த படமும் 2022 தான் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 10க்கு 6.3. ஓடிடி தளம் இதுக்கு நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. இது நார்மலாக இருக்குது படம், ஆஹா ஓஹோ அந்தளவுக்கு இல்லை, ஒன் டைம் பார்க்கலாம். படம் கண்டிப்பாக நல்லா தான் இருக்குது படம். இதுவும் இந்த அட்வென்ச்சர் சம்மந்தமான மூவி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். படம் கண்டிப்பாக நல்லா இருக்குது. 2 படமுமே ஒருத்தான படம் தான். 2மே தமிழில் இருக்குது. தமிழில் டவுன்லோட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். தமிழ் டப்பிங்கில் இருக்குது. தேங்க்யூ.